வரவங்க இப்ப நீங்க காலிங் பெல் அடிச்சு நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா இங்க உட்காந்துக்கலாம் இல்லையா? ஆக மொத்தத்துல அப்படி ஒரு வேலை ஒருவேளை ஆமா. சப்போஸ் நான் Yes. வந்துருவேன், ஆ. இப்ப வந்த மாதிரி தான் வந்துருவேன். அப்படி ஒருவேளை லேட் ஆச்சுன்னா ஆமா. உட்காரணும் Yes. அதுக்காக. மக்களே நீங்களும் பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு ஃபேன் இருக்கு. அதனால ஒருவேளை இவங்க வரவே இல்லைனாலும் இங்கேயே பாய விரிச்சு போட்டு படுத்து படுத்து தூங்கிடலாம். அண்ட் இது என்ன சஹானா, இந்த ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இதெல்லாம் வரவங்க அது- டிப்ஸா? இல்ல அது என் ஹஸ்பண்ட் டாக்டர், ஓகே, சோ அதனால அவர் பேஸ் பண்ணி. அவர் பேஸ் பண்ணி உள்ள ஒரு செட்டப் இருக்கு. ஆமா. Okay. இல்ல அந்த பக்கம் என்ன பேஸ் பண்ணி ஒரு பெயிண்ட். ஓ இந்த ரைட் சைடு வந்து ஹஸ்பண்ட் பேஸ் Yes. பண்ணி லெஃப்ட் லெஃப்ட் சைடு சைடு வந்து வந்து வைஃப் பேஸ். பாருங்களேன் என்ட்ரிலே. ஆக்சுவலா என்ன பேஸ் பண்ணிருந்தத விட என்னோட ஃபேமிலி பேஸ் பண்ணி இருக்கு இது. ஆக்சுவலா ஓகே, என்னோட ஃபேமிலி வந்து ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட், எல்லாருமே மியூசிஷியன்ஸ் தான். சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல வந்து ஒரு தீம். சோ இது நீங்க, இது உங்க ஹஸ்பண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திண்ணை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். இதுல ஒரு 2 மினிட்ஸ் உட்கார்ந்து பேசிட்டு போலாமா? Sure. எல்லாருக்குமே வந்து வீடுனா ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பா. ஏன்னா நம்ம எங்க சுத்தினாலும் கடைசியில வீட்டுக்கு எப்ப வருவோம் அப்படின்ற ஒரு ஆமா. ஃபீல் இருக்கும். நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடுன்னு ஒரு ஞாபகத்துக்கு வரும்ல, அது ஆமா. எந்த வீடு சார்? அது வந்து வேளச்சேரி செக் போஸ்ட்ல இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா. ஓகே, சென்னை தான். நான் வந்து பிறந்தது எல்லாமே சென்னை தான். சோ அங்க இருக்கு அந்த வீடு. அந்த வீடு இப்பவும் இருக்கு. ஓ இப்பவும் இருக்கு. இப்ப ஆனா ரெண்டலுக்கு விட்டுட்டு ஓகே. நாங்க வெளியே இருக்கோம். இப்ப இந்த வீடு பார்க்கும்போது அப்படியே பெருசா இருக்கு. ஆமா. உள்ளே படிக்கட்டு வச்ச வீடுலாம் நாங்க கேள்விப்பட்டோம். அந்த வீடு ஃபர்ஸ்ட் வீடு எப்படி வீடு? ஃபர்ஸ்ட் வீடு அது ஒரு நார்மல் வீடு. ரொம்ப ஒரு 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 மிடில் கிளாஸ், ஒரு 2 BHK அந்த மாதிரி இருக்கும்ல. குட்டி குட்டியா 2 BHKனாலும் பெருசா ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது. சாதாரணமா ஒரு குட்டி வீடு. அது வந்து ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓலை வீடா இருந்திருக்கு எங்க அம்மாவோட சின்ன வயசுலயே. ஓ சோ அதுக்கப்புறமா அம்மா வந்து கொஞ்சம் அந்த கல்லு வீடா ஆக்கியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அது அப்படியே மாடி மாடி ஆயிடுச்சு. இப்ப மாடி மாடியா ஆமா. ஆயிடுச்சு அந்த வீடு. அந்த வீட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீடு இல்ல shift அந்த வீட்ல இருந்து நான் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு ஃபிளாட் ஒன்னு வாங்கினேன் நானு போரூர் சைடுல. சோ அங்க போயிட்டோம், நாங்க அங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம், அங்க இருந்தோம். சோ அங்கதான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. So, இப்ப நம்ம அப்படியே உள்ள போய் வீடு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம், இந்த ரியல் எஸ்டேட்லாம் வீடு வாங்க போவாங்கல்ல, அந்த மாதிரி நான் வீடு விற்க முடியாதுங்க. வீட விற்க முடியாதா? ஆமா.